வெல்கம் டு பின்ட்ரெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிசன் தாங்க பார்த்துட்ருக்கோம். குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்தது மெயின்ஸ் தான், சரிங்களா? அதுக்கான இந்த ரீசனிங் மெட்டீரியல் பற்றி நம்ம பார்ப்போம். 1161 கொஸ்டின் இருக்குது. இதுன்னு கடைசியாக நடந்து முடிஞ்ச ப்ரிலிம்ஸ் குரூப் 2 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரீசனிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தா அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? அதை தவிர்த்துங்க நீங்கள் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கம்பைலேஷன்ஸ் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4ல் மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இந்த பிடிஎஃப்ஸ் இது கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 1 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்த வகையில் இந்த ஆப்டிடியூட் எல்லாமே டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோங்க. அடுத்தது இந்த பொதுத்தமிழ் 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸும் பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் 7 யூனிட்டாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ் பிரிச்சிருக்கோம். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இதுவும் சப் டாபிக்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் குரூப் 2A மெயின்ஸ்லேயும் இதை இந்த சப் டாபிக்ஸோடு பிரிச்சிருக்கிறதுனால இது உங்களுக்கு மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் 15th செப்டம்பர் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன்றதுனால இது போக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், சரிங்களா? சரிங்க, இந்த ரீசனிங் இன்றைக்கி இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு நம்ம கிளாஸ் மைண்டப் பண்ணிடலாம். இருக்கிறதுலே மோஸ்ட்லி கடினமான கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின் தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுத போகிறீங்கனாலும் சரி, இந்த வருஷம் குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறீங்கனாலும் சரி, ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இந்த குரூப் 2A மெயின்ஸ்லேயும் அடுத்த வருஷம் 2026ல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதாக இருந்தாலும் சரி ஒரு 2 to 3 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2A மெயின்ஸில் அவ்வளோ கடினமான கொஸ்டின்ஸே இல்லை. 40க்கு 40 ஈஸியாக அடிச்சுட்டு வந்துருக்கலாம். அது இந்த வாட்டி இருக்குமான்றதுனா ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஜென்ரலாக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ப்ரிலிம்ஸ் லெவலில், குரூப் 4 லெவலில், குரூப் 1 லெவலில் நீங்கள் பார்க்குறப்ப 2 to 3 கொஸ்டின் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் வருது. அதை ஒன்றும் பண்ண முடியாத விட்டுருங்க. அதனால் வேலை போயிலாம் யாரும் இல்லை, சரி ஓகே. இங்கே பாருங்கள், இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின். மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்தது இங்கே வருவோம், சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேஞ்சருங்கிறது எப்படி கோடாக இருக்குது. அப்போ மிஷின்றது எப்படி கோடாக இருக்குன்னா, டேஞ்சருக்கும் மிஷினுக்கும் இந்த ANE தான் காமன், சரிங்களா? ஏனா 7, N 20, ஈனா 11. அதை அப்படியே மிஷினில் எடுத்து வச்சிங்கன்னா 7, 20, 11 எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் Dயில் தான் இருக்கும், அதுதான் கரெக்டு. அப்படி இல்லைனா இதை இன்னொரு வழியாகவும் போடலாம். ஏன் எல்லாத்துலேயும் 6 ஆட் ஆகிருக்கு. 6 + 1 7 A, 6 + 5 E 11, 6 + 4 10 D அப்படியே நீங்கள் போடலாம், சரிங்களா? பட் இது ஜென்ரலாக நீங்கள் கோடிங்னா அப்படி கிராஸ் செக் பண்ணிங்கன்னா இது. அடுத்தது இந்த ரவி ராஜை வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா? ரவி 9th ரேங்க்கு, ராஜ் ரேங்க் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க, அவருக்கு கீழே 18 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 27வது ரேங்காக தான் அவர் இருப்பார். 27லேருந்து 18 ஆட் பண்ணிங்க, சரிங்களா? சரி, அடுத்தது ரவிக்கும் ராஜ்க்கும் இடையில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் 27 - 9 நீங்கள் ஜென்ரலாக கால்குலேட்டரில் போட்டால் கூட 18 தான் வரும். பட் 18 கிடையாது. ஏன்னா பிட்வீன் அப்படின்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இடையில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9க்கு அப்புறம் 10 இருப்பார். அவர் 10 ஒரு ஆளாக வச்சுக்கோங்க. அப்புறம் 11லேருந்து 26 வரைக்கும். ஸோ மொத்தம் 17 தான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் 18ன்னு போட்டிருப்பீங்க, அது கரெக்ட் கிடையாது. சரி, அடுத்தது நம்பர் சீரீஸ் இந்த வாட்டி ஈஸியாக வந்துருச்சுங்க. எப்போ இருக்கிற மாடல் தான். எப்போவுமே டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனால என்ன, அந்த 0.5னால தான் மல்டிப்ளை ஆகிருக்கும். 1 0.5, 1 1.5, 2.5, 2 3.5 அப்படின்னு போவோம். அப்படி இல்லைனா 0.5 1 2 3 4 அப்படின்னு போவோம். அப்படி இல்லைனா 1.5 2.5 3.5 4.5 அப்படின்னு போவோம். இந்த கேஸில் 1.5 2.5 3.5 4.5 போகுது. அவ்வளோதான். 64 × 0.5 30 × 1.5 48, சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த ஆல்ஃபபெட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குமா, அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு வவலாவோ பின்னாடி இருக்கிறது கான்சனண்ட்டாவோ இருக்கணும். இதில் இருக்கிறது நம்பரே எத்தனை, 3 நம்பர் தான் இருக்குது. அதுவும் 2 நம்பர் முன்ன பின்ன வந்துருச்சு. ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ கண்ணை மூடிட்டு 1ன்னு போட்டு வந்துடலாம்.
அடுத்தது இந்த இது பாட்மாஸ் ரூலு இருந்தால் நம்ம ரீசனிங்கில் வச்சுருக்கோம். சரிங்களா, அப்படியே போட்டு பாருங்கள். இதில் வந்து அந்த கடைசி இதுதான் கரெக்டாக வரும். ஏன்னா 2 × 5 10 - 6 + 2 அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா, அடுத்தது இது அப்படியே நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதிட்டு வந்தாலே ஆன்சர் வந்துடும். P is elder than Q, அப்படியே P greater than Q போட்டுக்கோங்க. அடுத்தது R is elder than Q but younger than P. சரிங்களா, அதான் அப்படியே இந்த R இடையில வந்துடுவார். ஸோ அடுத்து S is elder than P but younger than T. ஸோ TSPRQ அப்படின்னு சொல்லி வரும். இருக்கிறதுல யார் யங்கஸ்ட்டு? Q. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது இது ரொம்ப A1 B2 C3 அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. A⁴P B⁴C C⁴A. இது நாட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் போடுவாங்க 12 √fx 12 அப்படியே A ஆப்ஷனை போட்டு வந்துடுவாங்க. கொஸ்டினை படிக்கணும். நாட் ஈக்குவல் டு சமமாக இருக்காது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? B தான் 10ன்னு வரும். மீது எல்லாமே 12 தான் வரும் ஆன்சர். சரிங்களா, இதை பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் சிடிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்தது இந்த கொஸ்டின் இது வந்து ஏன் கிரிட்டிக்கல்னு சொல்கிறோம்னா, மோஸ்ட்லி ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸ்லேயே ஆன்சர் வந்துடும் TNP7ல். பட் இதில் 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் நமக்கு க்ளூவே கிடைக்குது. சரிங்களா, அதனால தான் இது பிரச்சனை. ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, பிளாக் இருக்காரா, அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் யார், இமிடியேட்லி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். நீங்கள் இதுபடியே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது? ஒன்லி 5 பாக்ஸஸ் பிளேஸ் பிஸ்டின் ரெட் அண்ட் ஒயிட். ரெண்டாக இருக்கலாம். ஒன்று R மேலே இருக்கலாம், W கீழே இருக்கலாம். W மேலே இருக்கலாம், R கீழே இருக்கலாம். ஏன்னா பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒன்லி 3 பாக்ஸஸ் அடுத்தது வந்து எல்லோ இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி அபோவ் ஒயிட். சரிங்களா, உடனே எல்லோவை தூக்கி எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பில் Wக்கு மேலே இந்த பக்கம் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் Wக்கு மேலே வச்சுட்டேன். சரி, அடுத்த ஸ்டெப் ஆகும். ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் எல்லோ அண்ட் க்ரீன். ஸோ எல்லோக்கும் க்ரீக்கும் 3 பேர் இருக்காங்கலாம். ஸோ அப்போ இந்த இது எப்படி எழுதிட்டேன் பாருங்கள், இந்த இது எப்படி எழுதிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து 1 வந்து 2ஆக மாறுது. ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். ஸோ 2 ஆப்ஷனாக இது வரைக்கும் போய்ட்டு இருந்தது 3 ஆப்ஷனாக பிரியுது. அடுத்தது ஆஸ் மெனி பாக்ஸஸ் பிளேஸ் பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் ஆஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் எல்லோ. அதை அப்படியே பாருங்கள், அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். அடுத்து வந்து ப்ளூ இஸ் பிளேஸ்ட் பிலோ பிளாக் பட் நாட் அட் பாட்டம். இங்கே தான் நமக்கு க்ளூ கிடைக்கிது. ப்ளூ வந்து என்னவா, பிளாக்குக்கு கீழே தான் வராரு. ஆனால் என்னது, நாட் அட் பாட்டம், கடைசியாக இல்லை அவர். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். கடைசி இருக்கிறது தான் வரும். சரிங்களா, ஏன்னா பிளாக் அங்கே வச்சுட்டா இப்படி தான் வரும். ஸோ அடுத்தது இங்கே தான் நமக்கு க்ளூ கிடைக்கிது. என்ன கிடைக்கிது, ஆரஞ்சு. yellow and blue are 1 box is placed between blue and orange. சரிங்களா, ஸோ ஆரஞ்சு கடைசியில் வந்துடுவார், ப்ளூ இங்கே வந்துடுவார். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின், ஆட்டோமேட்டிக்கலாக பிங்க் எங்கே, பிங்க் பாக்ஸ் வந்து வயலட்டுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பிங்க்கு கீழே வர மாட்டார், மேலே தான் போவார். ஸோ பிங்க்கு க்ரீனு தான் இமிடியேட் டு பி. இது பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.